ஈவினிங் டயத்துல குழந்தைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறதுன்னு தெரியலையா? வீட்ல 2 வாழைப்பழம் இருக்கா? அப்ப கண்டிப்பா இந்த டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஆரோக்கியமான இந்த டிஷ் ஒரு வாட்டி உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா தினமும் கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஸ்வீட்டான ரெசிபி தான். இதை நம்ம 1 வயசு குழந்தைங்கள்ல இருந்தே கொடுக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் செவ்வாழை சேர்த்திருக்கேன். நார்மலா நான் பூவ வாழைப்பழம் இல்ல கற்பூரவள்ளி வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். எந்த வாழைப்பழம் நமக்கு கிடைக்குதோ அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கறேன் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸில ஒரு 3 நிமிஷம் நல்லா அடிச்சு எடுத்துட்டு ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிட்டு அதுல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு மாவை கொஞ்சமா ஊத்தணும் அப்படின்னா நல்லா பேன் கேக் மாதிரி உப்பி வரும். இதே நம்ம பிரேக்ஃபாஸ்டா கொடுக்கறோம் அப்படின்னா நல்லா தோசை மாதிரி ஊத்தி கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான டிஷ். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you.